சுபாஷ், நீங்கள் இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறார்கள்? மிக முக்கியமாக இன்றைக்கு பல அறிவிப்புகள் வந்திருந்தாலும் கூட சில்லறை தட்டுப்பாடு பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. அது பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மிக குறிப்பாக அதற்கு தீர்வாக சொல்லப்படக்கூடிய அந்த 500 ரூபாய் நோட்டுகள் இன்னமும் கிடைக்கவில்லை. அது பற்றி என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கணேஷ், அதாவது இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து கடந்த 9 நாட்களாக மக்கள் பலவிதமான சிரமத்தை அறிவித்திருக்கிறார்கள். நம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம், நீண்ட வரிசையில் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். தற்போது இவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விவரம் தெரியாது. இப்பொழுது நாளை முதல் 2000 ரூபாய்க்கு மட்டும்தான் இந்த 500 ரூபாய் நோட்டை மாற்றுவோம் என்று மத்திய அரசு தற்போதுதான் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளிடையே கேட்போம். இங்க பல பேர் வந்திருக்காங்க. சார், இன்னைக்கு நீங்க பேங்க்ல நோட்ஸ் மாத்திட்டீங்க, நாளையில இருந்து 2000 ரூபாய் மட்டும்தான் மாத்தணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். முதல்ல பேங்க்ல பணம் இல்லாம இவங்க எல்லாருக்கும் கிடைக்காம செய்யறது ஒர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு, பொதுமக்கள்னா எல்லாரும் தான். இதுல பேட்டி சொல்றாங்க யாருக்கும் பாதிப்பில்லைன்னு. நான் இபிக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு 2வது தடையா வரேன். இங்க ஒன்னும் முடியல, மிஷின் ஒர்க் பண்ணலன்னு இப்ப கூட சொல்றாங்க. உங்க எதிர்க்கே கேட்பாருங்க. இத மாதிரி இருந்தா எங்க போக முடியும்? போட்ட பணத்துக்கு நியாயமான வரி கட்டுறதுக்கு, அரசாங்கம் வரி கட்டுறதுக்கு கூட முடியல. இது ஃபெயிலியர் கவர்மெண்ட். அட்ராசிட்டிஸ் அதிகமா இருக்கு. என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபருடைய சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்படுது. பொருளாதாரம்ன்றது எல்லாருக்கும் சேர்ந்ததுதான். தனி மனிதனுக்கு எந்த வியாபாரம் பண்றதுக்கு, சிறு வியாபாரம் பண்ற அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய அளவுல வேணா பேங்க்ல பணம் வச்சிருப்பாங்க. அன்றாடம் சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. உண்மையில சொல்ல போனா முட்டாள்தனமான முடிவு. பேங்க் எல்லாம் பணம் இல்லாத இவங்க இந்த முடிவு எடுத்தது செல்லாது. மக்கள் ஓட்ட வாங்கி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு இந்த மாதிரி முடிவு ஒரு மட்டும் எடுத்த என்ன கொள்ளுங்கன்னு சொல்றதுதான் முட்டாள்தனம். ஏன்னா மக்கள்லாம் சாகுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பணம் இல்லாத அவதிப்படுறாங்க. ஒரு பேச்சுலர் இருக்கிற இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகணும்னா எவ்வளவு பணம் வேணும்? இவரு 2000 ரூபாய் விட்டா எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும்? இப்ப எனக்கே சொல்லுங்க, 6000 ருபீஸ் ஆயிருக்கு பேங்க்ல. ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணா செக் இல்லாதால அந்த அக்கௌண்ட்ல கொடுத்துட்டோம். இப்ப அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு எங்க ஃபேமிலிக்குள்ள டிரான்ஸ்பர் பண்றது கூட முடியல. எவ்வளவு ஒஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்குங்க. இது பொருளாதாரம் மட்டும் இல்ல, எல்லாரும் மக்கள், அவங்க சொல்றாங்க மேல்தட்டு மக்கள்னு. எல்லா மக்களும் முக்கியமா பாதிக்கப்படுறது பணம் இல்லாத ஏழை எளிய சம்பளம் வாங்குற நடுத்தர மக்களும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பூ விற்கிறவங்க கூட என்ன பண்ண முடியும்? பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வைக்கிறது இல்ல, டெய்லி பிசினஸ் கையில் தான் வச்சிருப்பாங்க. அவங்கள இருந்து இன்னைக்கு எல்லாமே பாதிக்கப்படுது. கணேஷ், நீங்கள் இவர் கூறிய ஆதங்கத்தை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் தான் வங்கிக்கு வந்து செல்ல வேண்டிய வகையில் தற்போது இந்த அறிவிப்பு மேலும் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்.